செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தருமபுரி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர்களிடையே சாதி ரீதியிலான பிரிவினையை ஏற்படுத்தும் தலைமை ஆசிரியை மற்றும் சில ஆசிரியர்களை மாற்றக்கோரி மாணவர்களின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் நடத்தினர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது தருமபுரி அடுத்து சோழக்குட்டாய் ஊராட்சியில் இருக்கக்கூடிய வெங்கடானூர் கிராமத்தில் வந்து அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வந்துட்டு இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா சுமார் 120க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் வந்து பயின்று வராங்க. இந்த பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 7 ஆசிரியர்கள் வந்து பணியில் இருக்காங்க. இந்த நிலையில் வந்து இந்த சுற்றுச்சுவர், அந்த பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் இல்லாதனால வந்து பள்ளிக்குள் வந்து விஷ ஜந்துகளும் வருவதாக வந்து கூறப்படுது. இந்த பள்ளியில் வந்து உள்ள பொது நீதியிலிருந்து சுற்றுச்சுவர் கட்டலாம் என்றது வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் நடந்த கூட்டத்தில் வந்து அப்பள்ளியில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி டீச்சர், அதாவது மைனாரிட்டி ஆசிரியராக இருக்கக்கூடிய மாதமால் என்பவர் தெரிவிச்சிருக்காங்க. இதே பள்ளியில் வந்து மெஜாரிட்டி வகுப்பை சேர்ந்த வந்து சேகர் என்பவர் அந்த ஆசிரியர் வந்து பெற்றோர் ஆசிரியர் அந்த கூட்டத்திலே வந்து தகாத வார்த்தையில் பேசி தாக்க முற்பட்டிருக்காரு. இதனால் வந்து இந்த மாதமால் ஆசிரியர் வந்து விஜயலட்சுமி, அதாவது தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய விஜயலட்சுமி இது சம்பந்தமா வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து அதே நேரத்தில் வந்து சேகரும் வந்து தகராறுகள் ஏற்பட்டிருக்காரு. இதே வந்து கண்டிக்காத வந்து இருந்ததுனால வந்து இந்த தலைமை ஆசிரியர் வந்து மாற்ற கோரணும்னு சொல்லி பெற்றோர்களும் வந்து சில நேரத்தில் கோரிக்கை வச்சிருக்காங்க. சம்பந்தமா பார்த்தீங்கன்னா இந்த சேகர் என்ற ஆசிரியர் வந்து பள்ளி மாணவிகளிடம் தகாத வார்த்தை பேசுறது, அது மட்டும் இல்லாம ஜாதி ரீதியா பேசுறதும் வந்து சில நேரத்தில் நடந்துருக்கு. இது சம்பந்தமா வந்து பெற்றோர்கள் வந்து பலமுறை வந்து தலைமை ஆசிரியர் வந்து புகாரும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட கல்வி அலுவலரோடையும் வந்து புகாரும் தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால வந்து இன்று அந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் வந்து தலைமை ஆசிரியரை வந்து முற்றுகையிட்டு பள்ளியில் வந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 15 ஆண்டுகள் வந்து 20 ஆண்டு வந்து ஒரே பள்ளியில் பயின்று வரதுனால வந்து இவர்களுடைய இதை ஆதிக்கம் அதிகமா இருக்கிறது. ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் வந்து அதிகமா புகார் தெரிவிக்கிறதுனால வந்து இவங்களோட அத்துமொத்தமா இருக்கக்கூடிய அந்த 7 ஆசிரியர் தலைமை ஆசிரியர் 7 ஆசிரியர் வந்து மாற்ற கோரி அந்த பெற்றோர்கள் வந்து முற்றுகையிட்டதுனால வந்து பரபரப்பு ஏற்பட்டது. சுபா, விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.